அருமையான இந்த ஆராதனையிலே In this நீங்க blessed மாத்திர service, ஆண்டவர் Lord, அசைவாடுங்க. only you alone shall move, oh God. நீங்க உங்களுடைய வார்த்தைகளை அனுப்பும் பொழுது நாங்கள் பலமடைவோம் ஆண்டவரே. When you send your word, let us be enriched, oh Lord God. வல்லமையில் வெளிப்படும் பொழுது ஆண்டவரே நாங்கள் குணமடைவோம் ஆண்டவரே. When your power is revealed, we will be healed, oh God. இன்றைக்கு எங்கள் மத்தியில் உம்முடைய வல்லமையில் வெளிப்படுத்த போகிறீர். Lord, thank you for showing us your power today. அதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். So we thank you for that, Lord God. உற்சாகமாய் கரங்களை தட்டி clap your hands for the Lord. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி பக்கத்துக்குள்ளே பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் மத்தியில பெரிய காரியங்களை செய்வார். Look to the person beside you and say, God is going to do a great thing amidst சொல்லுங்க, you. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். In your life, God is going to do a great thing. ஆமென். Amen. நாம் யாவரும் அமர்ந்து கொள்வோம். You all may be seated. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். In the matchless name of our Lord Jesus Christ, we welcome you all. எத்தனை பேர் இந்த காலையில சந்தோஷமா இருக்கீங்க? I mean, you're glad to be in the house of the Lord this morning. Amen. 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 வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய வீட்டிலே கர்த்தருடைய ஆலயத்திலே ஆராதிக்கிற பொழுதெல்லாம் நமக்கு ரொம்ப சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. The Bible says when you come into the house of the Lord, enter with thanksgiving, enter with praise and great joy. வேதம் சொல்லுகிறது, உயிரோடு இருக்கிறவர்கள் எல்லாரும் கர்த்தரை துதிப்பார்கள். Everybody that has breath will praise the Lord is what the Bible says. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Amen. மரித்தவர்களும் மரணத்துக்கு இறங்குறவர்களும் தான் ஆண்டவரை துதிக்க மாட்டாங்க. Those who have died and passed away, they cannot praise God. நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள். We are saved and born again. Hallelujah. Amen. So கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Praise be to God. நான் அதிகமாக நேரத்தை எடுக்க விரும்பவில்லை. I would not like to take up too much of your time. நம்பிக்கை பெருவிழாவினுடைய 3வது நாள் கடைசி நாளை நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். We are sitting and standing in the 3rd day of the festival of hope. கடந்த 2 நாட்களிலும் தேவனுடைய ஆவியானவர் பலமான காரியங்களை நம்மத்திலே The last 2 days God has moved very mightily amidst us all. அநேகருடைய உள்ளான மனிதன் உள்ளான இதயத்தில் இந்த காயங்களை குணமாக்கினார். God has healed a lot of inner man's heart and inner man's flesh. நமக்குள்ள விசுவாசத்தை வளர பண்ணினார். He has raised us up so that we can தேவன் grow நமக்கு in ஒரு our நம்பிக்கை spirit. ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். God is our hope. எத்தனை பேர் சொல்ல முடியும்? Amen. எனக்கு ஆண்டவர் நம்பிக்கை I mean, கொடுத்தார். if you can believe that God has given you hope. Hallelujah. Amen. அந்த நம்பிக்கை தான் உங்களை விடுதலையாக்க போகிறது. That faith alone will deliver you. நீங்க அநேகர் மிஸ் பண்ணிட்டீங்க. Many of you missed it. அநேகர் அதை பயன்படுத்தினீங்க. Many of you used ஆனால் it. இன்றைக்கு உங்களை பார்க்கிறது ரொம்ப But சந்தோஷப்படுகிறேன். today to see you, it is a great joy for us. Hallelujah. Amen. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Praise be to God alone. வழமையாக நடக்கிற சபையின் ஆராதனைகள் இனி வருகிற வாரத்திலிருந்து நடைபெறும். Coming Sunday onwards, all our services will happen as planned. புதன்கிழமை பைபிள் ஸ்டடி நடைபெறுகிறது. And we have our Bible studies on Wednesday. அதே போல வியாழக்கிழமை யங் அடல்ட்ஸ்க்கான லைஃப் குரூப் On நடைபெறுகிறது. Thursday, they have the young adults life group. வெள்ளிக்கிழமை டீனேஜர்ஸ்க்கான லைஃப் குரூப் On நடைபெறுகிறது. Friday, we have the teenagers life groups. அதே போல பிராம்டனிலே ஃப்ரைடேஸ்ல நடக்கிற பைபிள் ஸ்டடியும் வருகிற வெள்ளிக்கிழமை And நடைபெறும். the Brampton Bible study happens on Fridays as well. மாத்திரமில்லாமல் வருகிற 31ஆம் தேதி, அதாவது வருகிற ஞாயிற்றுக்கிழமை, Coming Sunday, which is the 31st, ஆராதனை முடிந்ததுக்கு as பிற்பாடு soon as the service is done, ஞானஸ்தான ஆராதனை உண்டு. we have a baptism service planned for you. சில பேர் ஞானஸ்தானம் எடுப்பதற்காக தங்களை அர்ப்பணித்து ஒப்பு A கொடுத்திருக்கிறார்கள். few of you have committed your lives to the Lord Jesus Christ and you want to fulfill His will by taking baptism. நீங்களும் ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நீங்கள் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு ஆயத்தமாக இருப்பீர்களே So ஆனால், if you are ready to give your life to Jesus and you want to take baptism, வருகிற வியாழக்கிழமை விசேஷித்த வேத படிப்பு உண்டு. on Friday we have a special Bible அது study for ஞானஸ்தானம் you. எடுக்க ஒப்பு கொடுக்கிறவர்களுக்காக. Those of you who want to take நீங்க baptism, அதிலே this class கலந்து is கொள்ள for you. முடியும். You should take நீங்கள் part in ஆயத்தமாக it. இருப்பீர்களே ஆனால் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை Amen. கொடுப்பதற்கு. If you are prepared, we are prepared to teach you and give you baptism on the Sunday. அதே போல ஜூன் மாசத்தின் கடைசி சனிக்கிழமை, And the last Saturday in June, ஜூன் மாசம் 27ஆம் தேதி, மறந்துவிட வேண்டாம், June 27th, which is the last Saturday in June, நம்முடைய don't forget, நம்பிக்கையின் வாசல் திருச்சபையினாலே through Door of Hope Community Church, நடாத்தப்படுகிற annual பிக்னிக் ஆனது ஒழுங்கு our செய்யப்படுகிறது. annual picnic will be happening that day. எனக்கு தெரியும் சம்மர்ல நீங்க எல்லாரும் வெக்கேஷன்
வெக்கேஷன் போறதுக்கு I know ஆயத்தப்படுவீர்கள். many of you are getting ready to go on vacation in the ஆனால் summertime, நீங்கள் எல்லாரும் 27ஆம் தேதி நாளை கடந்து தான் போக வேண்டும். but you need to wait until the 27th before you go. அதுல நீங்க வருகிற பொழுது நீங்க தனியா வரக்கூடாது. Don't come alone when you come to our உங்களுடைய picnic. ஃபேமிலிஸ், ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் எல்லாம் நீங்க அழைத்து கொண்டு வர Bring your முடியும். family, your friends, and your neighbors when you come. அவர்களோடு நாங்கள் ஃபெலோஷிப் பண்ண அவர்களுக்கு இயேசுவினுடைய அன்பை சொல்லுகிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும். Let us share the love of God and the gospel message to them in that கடந்த place. ஆண்டில் நடந்த அதே இடத்திலே பிராம்ப்டன்லே அந்த பார்க்கிலே தான் அந்த காரியம் நடக்கும். The same conservation park that we used last year will be going back to the same நல்ல place. சாப்பாடுகள் உண்டு, A lot of food is coming. நல்ல விளையாட்டுகள் A உண்டு. lot of games are prepared. ஆகையாலே சபையாய் குடும்பமாய் நாம் கலந்து கொள்ள தேவன் கிருபை So as செய்வாராக. a church, as one body, let us all come together. அதே போல ஜூலை 4ஆம் தேதியிலிருந்து From July 4th 11ஆம் தேதி வரைக்கும் until the 11th of July, 3 விதமான கேம்ப் ஒழுங்கு we have செய்யப்பட்டிருக்கு. 3 different camp meetings happening for you. அதாவது டீனேஜ் கேர்ள்ஸுக்கான ஒரு 3 நாள் கேம்ப் We have a இருக்குது. 3-day camp for teenage girls. டீனேஜ் பாய்ஸுக்காக 3 நாள் கேம்ப் We have a இருக்குது. 3-day camp for teenage boys. யங் அடல்ட்ஸ் கேர்ள்ஸுக்காக ஒரு நாள் கேம்ப். And then a 1-day young adult girls camp will be happening. அதனால தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணுங்கள். So please encourage your children now. அவர்களோடு நாங்கள் நேரடியான நேரங்களை செலவழித்து அவர்களை ஆண்டவர்களை வழிநடத்தவும் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கவும் தேவன் கிருபை So செய்வார். that we can spend time with them and they can become joyful in the Lord. அவர்கள் இந்த நாட்களிலே ஃபண்ட் ரைஸ் பண்ணி They கொண்டிருக்கிறார்கள். are doing a lot of fundraisers in these பி days. ஜெனரஸா இருங்க அவங்களுக்கு. Be generous with them. ஏன்னா நிறைய கோஸ்ட் ஆகிறது. It is going to cost a lot for them. அதனால நீங்கள் அவர்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யும் பொழுது அவர்கள் அதை நாங்கள் சபையாராய் அதை செய்ய கர்த்தர் கிருபை செய்வாராக. So when you support their fundraisers, we can make sure we cover the rest through the church. கர்த்தர் தாமே The ஆசீர்வதிப்பாராக. Lord bless you all. இன்னும் ஒரு நல்ல செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Another great news I want to share with you. எத்தனை பேர் நல்ல செய்திகள் கேட்க How many of you like to hear ஆசைப்படுறீங்க? good news? நிறைய பேர் தூரத்துல பிராம்ப்டன் மிஸ்ஸாலதெல்லாம் வந்திருக்கிறீங்க. Many of you came from Brampton, Mississauga, many faraway places for us. அதனால உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல மதிய ஆகாரம் கொடுத்து தான் We have a great lunch meal prepared for everybody. பரவாயில்ல, நல்ல கரங்களை Everybody தட்டுங்க. clap your hands. அருமையான சகோதரி மரினா சிஸ்டருடைய தகப்பனார் கடந்த மாதத்திலே அவர்கள் கர்த்தர்களை நித்திரை அடைந்தார்கள். Last month, Sister Marina's dad passed away. அவர்கள் தாமே அந்த தகப்பனாருடைய ஞாபகமாக அவர்கள் சபையார் எல்லாருக்கும் ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினார்கள். As a memory and a token of appreciation for all of you, she wanted to bless you all with food in this day. ஆகையால் இன்றைய நாள் ஆராதனை முடிந்ததுக்கு So பிற்பாடு soon as the service ends here, உங்களுடைய வாகனத்தை இங்கே விட்டுட்டு போங்க. you can leave your vehicles here. நீங்கள் வந்து சபையில் எங்களுடைய சர்ச்சில் தான் உங்களுக்கு மதிய ஆகாரம் Your வழங்கப்படும். lunch has been prepared for you at the church. நான் நினைக்கிறேன் ஸ்காப்ரோ சர்ச்சில் இருக்கிற ஸ்காப்ரோ திருச்சபை பிள்ளைகள் எல்லாரும் ரொம்ப நல்லவர்கள். I believe all the people in Scarborough Church are they're very good people. எப்படி நல்லவர்கள்னு சொன்னா, You know how they're good? மிசிசாகா பிராம்ப்டன்ல இருந்து வந்தவங்க எல்லாம் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்காங்க. People have come from Mississauga, Brampton, very far to this place. அவங்களுக்கு முதலிடம் கொடுங்கள் ஆகாரத்தை எடுத்துக்கொள்வதற்கு. So I tell you, please let them go first from Mississauga and Brampton so they can enjoy the meal அவர்கள் first. மிஸ்ஸாகா பிராம்ப்டன்னா அவங்க முன்னுக்கு விட்டுருங்க. So let them go first if they're coming from Mississauga or ஏன்னா அவங்க Brampton, காலையிலே எழும்பி ஆராதனைக்காக இங்க வந்திருக்காங்க. because they have come a long distance earlier in the morning than us. So let us அதனால appreciate them உற்சாகமா in ஒரு that way. கரங்களை தட்டி So let us அவங்களை clap our வரவேற்போம். hands for them. Praise பிராம்ப்டன் God. மிஸ்ஸாகா இருந்து வந்தவங்களை Amen. வெல்கம் பண்ணுகிறோம். So I welcome everybody from Mississauga and Brampton. தயவு செய்து நீங்கள் மதிய போஷணத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி So அன்பாய் please do வேண்டிக்கொள்கிறேன். take part in the fellowship after the meeting before you leave. விசேஷமாக எங்கள் மத்தியில் இருக்கிறவர்களை நான் வரவேற்க I விரும்புகிறேன். would like to welcome all of you that are amidst us. எங்கள் மத்தியில் அருமையான பாஸ்டர் துர்ராயாங்கள் இருக்கிறாங்க. Pastor Turiaja uncle is with us. அவங்க Amen. Praise the Lord. அவங்களுடைய துணைவியாரும் And இருக்கிறார்கள். his wife is with him as well. அவங்க கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேலாக கனடாவில் இருந்து இலங்கைக்கு போய் இலங்கையில மிஷன் பணிகளை செய்து They have been in Canada for 25 plus years and going to Sri Lanka to do கனடால ministry. இருந்து 25 plus years இலங்கையில ஊழியம் Yes, செய்கிறார்கள். they have been in Canada and going to Sri Lanka for 25 plus years to do missionary work இப்போ there. அவருக்கு இருதயம் அங்கதான் இருக்கு. Because their heart is set there. ஆனா உடல்நிலைகள் வயசாகிற பொழுது கொஞ்சம் ஸ்லோவா But இருக்கிறாங்க. because of their age, they're slowing ஆனா themselves down. உற்சாகமாய் கரங்களை தட்டி But அவர்களை praise வரவேற்போம். God for their work in the kingdom. Amen. அதே போல அருமையான பாஸ்டர் பிலிப் ஏப்ரஹாம் அவங்களுடைய மனைவியாரங்கள் மத்தியில் Praise God, இருக்கிறார்கள். Pastor Philip Abraham and his wife is amidst us as well. அவர்களை Let's நாங்கள் welcome அன்போடு them. வாழ்த்தி Praise God. வரவேற்கிறோம். வேற யாரும் பாஸ்டர்ஸ் இங்க இருக்கிறீங்களா? நம்ம சபை இல்லாம வேற யாரும் வெளியில இருந்து வந்தவங்க Any இருக்கீங்களா? other pastors that are coming from outside of our church? எல்லாவற்றுக்கும் மேலாக அருமையான பாஸ்டர் டேவிட் ஸ்டூவார்ட் அவர்களுக்காக நான் ஆண்டவரை Amen. Praise God. ஸ்தோத்திரிக்கிறேன். Let us clap our hands for Pastor David Stewart, who is amidst us as எத்தனை well. பேர் 2 Praise நாட்கள் God. How many of you ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள்? have been very blessed in these last 2 ஆமென் days? சொல்லுங்க Amen. பார்க்கலாம். மெய்யாகவே 2 நாள் கூட்டங்களும் எனக்கு தனிப்பட்ட விதத்தில் ஆசீர்வாதமாக Amen. இருந்தது. Praise God. In my personal life, I have felt the encouragement of God in the meetings. என்னுடைய பிள்ளைகள் சொன்னார்கள், My children have even told அவர் me ரொம்ப சந்தோஷம், they've been great joyful.
for அவர் them. அடுத்த வருஷம் எங்கள் மத்தியில வந்தா So நல்லா please invite him back again amidst us next year as well. Amen. ஆண்டவருக்கு Praise God. சித்தமானால் அடுத்த ஆண்டு அவர் எங்கள் மத்தியில If வருவார்கள். God's willing, he will return again next year. அவரை வைத்து ஆண்டவர் மூலமாக எங்களுடைய அடுத்த ஜெனரேஷன் மத்தியில ஒரு எழுப்புதலை கொண்டு வருவார் என்று நான் ஆண்டவருக்குள்ளே I believe through him we will be able to start a revival in the next generation of young அதனாலே adults. கர்த்தருக்கு சித்தமானால் பெரிய காரியங்களை வர நாட்களில் செய்ய ஆண்டவர் கிருபை செய்வார். Amen. Praise God. Let us do greater things for the Lord in the coming years. அதனாலே பாஸ்டர் டேவிட் ஸ்டுவார்ட் அவர்களுக்கு எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள் நாங்கள் தெரிவித்துக் So we கொள்கிறோம். give him our love and our thanks. Amen. So let us clap our hands. அவருடைய மனைவி அவருடைய பிள்ளைகள் கிராண்ட் சில்ட்ரனுக்காக அவருக்கு பெரிய சபை இருக்கிறது போஸ்டன்லே. அந்த ஊழியங்களை அவர் அந்த இடத்திலே விட்டுட்டு தான் இங்கே வந்திருக்கிறார்கள். The city of Boston, he has a great big church, but he has left his family, his children, his grandchildren behind to celebrate with us in these days. இந்த நேரத்தில் நாம் ஆண்டவருக்கு நம்முடைய காணிக்கைகள் தசமபாகங்களை கொடுப்போம். Let's give our tithes and the offerings to the Lord at this time. காணிக்கை எடுக்கிற சகோதரர்கள் தயவு செய்து முன்னாலே கடந்து வாருங்கள். Brothers who are taking the tithes and offerings, I please ask you to come forward. இன்னும் 2 பேர் ஹெல்ப் பண்ணுங்க. அழகராசா பிரதர் ஹெல்ப் பண்ணுங்க. இன்னும் ஒரு சகோதரர் வந்து ஹெல்ப் பண்ணும்படி அன்பாய் வேண்டிக் கொள்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் ஆண்டவருக்கு நாம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார்? Amen. How many of you believe when you give to the Lord, he will surely bless? Hallelujah. Amen. நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் சீக்கிரமாக இதை காட்டின ஒரு பெரிய பில்டிங்கை கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டும். I know the Lord is going to soon give us a bigger building than what we already have. எத்தனை பேர் விசுவாசிக்கிற How many of you ஆண்டவரை believe it? செய்வார்? Amen. ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். Hallelujah. கொஞ்சம் பேர் தான் விசுவாசிக்கிறீங்க. Only a few of you believe. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? நீங்க விசுவாசிக்கிறீங்களா? Do you believe? ஆண்டவர் அதை சீக்கிரமாக நமக்கு God செய்வார். will surely do it very soon. ஆகையால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உங்களுடைய காணிக்கைகள் மிஷனுக்கென்று இலங்கைக்கென்று கொடுக்கிற காணிக்கைகள் உதாரணத்துமாய் கொடுக்கிற காணிக்கைகள் நீங்கள் கொடுக்கலாம். நேற்றைய நாள் கூட்டங்களில் 2 நாள் கூட்டங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் நீங்கள் காணிக்கைகளை கொடுங்கள். கர்த்தர் தாமே இந்த ஊழியங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. May the Lord bless the ministry and all the works of his hands and all the tithes, your offerings, your giving, your evangelism givings, your commitments, let it be honorable to the Lord. எல்லாருமாய் கரங்களை உயர்த்தி Let's all lift our hands towards உங்களுடைய God. காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்து And let's give our tithes and offerings to him. ஆண்டவர் அதை ஏற்றுக்கொண்டு உங்களை ஆசீர்வதிக்க Let him வேண்டும். take hold of it and let him bless you. இயேசுவே இந்த நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Jesus, we thank you for your children, O Lord. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீர் இவ்வளவாக ஆசீர்வதித்து வருகிறீர். Lord, you have blessed your children so much till today. இன்னும் உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. And you will continually bless them, அவர்களை Lord. ஆசீர்வதிக்கும் பொழுது அவர்கள் உம்முடைய ராஜ்யத்திற்கு பிரயோஜனமாக இருப்பார்கள். Let them be a blessing to your kingdom, O Lord உம்முடைய God. ராஜ்யம் ஆண்டவரை விரிவாக்கப்படட்டும். Lord, let your kingdom be opened up vastly, Lord. ஆண்டவரே வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை Lord, கொடுப்பீராக. those who don't have a job, give them a great job. இந்த எக்கனாமி ஆண்டவரை இந்த இன்ஃப்ளேஷன் காலங்களில் ஆண்டவரை யாரும் தங்களுடைய சொத்துக்களை இழந்து போகாதபடிக்கு அவர்களுக்கு நல்ல கிருபையான ஆசீர்வாதங்களை தாரும். Lord, give your children a great blessing that they don't lose their possessions through this economic crisis. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாரும். Those who are studying, give them good wisdom. ஆண்டவரே அவர்கள் என்னென்ன காரியங்கள் உம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்கள், Whatever it is that they expect from you, God. ஆண்டவரே அவர்கள் கொடுக்கிறதுனால நிறைவான நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். Lord, let them be able to receive from you in full. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. In Jesus' mighty name we pray. ஆமென். Amen. ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. நம்ம காணிக்கை கொடுக்கிற பொழுது ஒரு விசேட பாடலை Let us பாடுவோம். hear a special song as we take part in the tithes and the offering. பிரம்டன்ல இருந்து வந்திருக்கிற நம்முடைய திருச்சபை பிள்ளைகள் ஒரு விசேட பாடலை பாடுவார்கள். உற்சாகமாய் கரங்களை தட்டி அவர்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்போம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க இந்த மாலை வேளையிலும் காலை வேளையிலும்? Praise the Lord. ஹல்லேலூயா. நாங்கள் ஒரு பாடலை பாட வந்திருக்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக. சந்தோஷம் என்னுடைய சந்தோஷம், என் இயேசு வந்தால் சந்தோஷம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் நீங்களும் எங்களோடு சேர்ந்து உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷம் என்னுடைய சந்தோஷம், என் இயேசு வந்தால் சந்தோஷம். சந்தோஷம் என்னுள்ளம் சந்தோஷம், என் இயேசு வந்தால் சந்தோஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென்.
சந்தோஷம் என் உள்ளம் சந்தோஷம் என் இயேசு வந்தால் சந்தோஷம் சந்தோஷம் என் உள்ளம் சந்தோஷம் என் இயேசு வந்தால் சந்தோஷம் சந்தோஷம் பாவம் போக்கினதால் சந்தோஷம் என் சாபம் நீக்கினதால் சந்தோஷம் துதித்து பாடிடு கைதட்டி ஆடிடு எல்லோரும் கொண்டாடுவோம் துதித்து பாடிடு கைதட்டி ஆடிடு எல்லோரும் கொண்டாடுவோம் ஹalleluya 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 ஆமென் ஹalleluya 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 ஆமென் சந்தோஷம் என் உள்ளம் சந்தோஷம் என் இயேசு வந்தால் சந்தோஷம் சந்தோஷம் என் உள்ளம் சந்தோஷம் என் இயேசு வந்தால் சந்தோஷம் சந்தோஷம் எனக்கு களிப்பை தந்ததால் சந்தோஷம் கண்ணீரை மாற்றினதால் சந்தோஷம் எனக்கு களிப்பை தந்ததால் சந்தோஷம் துதித்து பாடிடு கைதட்டி ஆடிடு எல்லோரும் கொண்டாடுவோம் துதித்து பாடிடு கைதட்டி ஆடிடு எல்லோரும் கொண்டாடுவோம் ஹalleluya 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 ஆமென் ஹalleluya 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 ஆமென் சந்தோஷம் என் உள்ளம் சந்தோஷம் என் இயேசு வந்தால் சந்தோஷம் சந்தோஷம் என் உள்ளம் சந்தோஷம் என் இயேசு வந்தால் சந்தோஷம் பரலோகம் செல்வேன் சந்தோஷம் பரனோடு வாழ்வேன் சந்தோஷம் பரலோகம் செல்வேன் சந்தோஷம் பரனோடு வாழ்வேன் சந்தோஷம் துதித்து பாடிடு கைதட்டி ஆடிடு எல்லோரும் கொண்டாடுவோம் துதித்து பாடிடு கைதட்டி ஆடிடு எல்லோரும் கொண்டாடுவோம் ஹalleluya 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 ஆமென் ஹalleluya 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 ஆமென் சந்தோஷம் என் உள்ளம் சந்தோஷம் என் இயேசு வந்தால் சந்தோஷம் சந்தோஷம் என் உள்ளம் சந்தோஷம் என் இயேசு வந்தால் சந்தோஷம் la 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 la
சந்தோஷம் என் உள்ளம் சந்தோஷம் என் இயேசு வந்தால் சந்தோஷம் சந்தோஷம் என் உள்ளம் சந்தோஷம் என் இயேசு வந்தால் சந்தோஷம் சந்தோஷம் என் உள்ளம் சந்தோஷம் என் இயேசு வந்தால் சந்தோஷம். Amen. Thank you. இன்னும் ஒரு முறை உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆமென். இயேசு வந்தால் நம்முடைய உள்ளத்திற்கு நம்முடைய வாழ்க்கைக்கு சந்தோஷம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் நினைக்கிறேன் அருமையான பாஸ்டர் அவங்க தான் அந்த பாட்டு எழுதி பாடியிருக்கிறாங்க. அதனால் ஒரு கிராட்டிடியூவாகவும் அவங்க அந்த பாடலை தெரிவு செஞ்சு அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாடியிருக்கிறார்கள். ஆமென். உற்சாகமாக கரங்களை தட்டி கர்த்தருடைய Clap நாமத்தை your hands for the Lord joyfully. Amen. Praise God. ஆமென். இந்த நேரத்தில் நாம் யாவரும் எழுந்திருந்து Let us all stand. அருமையான தேவனுடைய ஊழியக்காரனை நாங்கள் எல்லாருமாக நாங்கள் And வரவேற்போம். let us all together welcome the man of God amidst us. Pastor David, sir. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவ்வளோதானா? கொஞ்சம் சத்தமாய் சொல்லுங்க. ஹல்லேலூயா சூப்பர். ஹல்லேலூயா. Praise God. They sang that song nicely, huh? Even that brother hit that high note at the end. Good job, good job. Praise God, praise God. Heavenly Father, பரலோகத்தின் பிதாவே, we come to you in the mighty name of your Son Jesus. உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மிடத்திலே வருகிறோம். We thank you for your precious Holy Spirit that is here even now. உம்முடைய அன்பான பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி. அவர் இப்பொழுதும் எங்கள் மத்தியில் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி. Holy Spirit, we cannot do anything without you. பரிசுத்த ஆவியானவரே, உம்மாலே அன்றி எங்களால் ஒன்றும் செய்யலாகாது. And so we welcome your presence. ஆகையால் நாங்கள் உங்களுடைய சமூகத்தை நாங்கள் வரவேற்கிறோம். Speak to your people. நீர் எங்களுடைய ஜனங்களோடு பேசும். And may Christ be glorified. இயேசுவினுடைய நாமம் எங்கள் மத்தியிலே இவர்களுடைய வாழ்க்கையிலே மகிமைப்படட்டும். ஆமென். Thank you, Jesus. Thank you, Lord. Shall we sing one song together? இன்னொரு பாடல் நாங்கள் எல்லாருமா சேர்ந்து பாடுவோமா? Palama. Seri. Praise God. I think key of G. Praise God. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. Hallelujah, Jesus, Holy Spirit. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் நிழலில் என்றென்று மகள செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகள செய்தீர். தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஹல்லேலூயா. தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. Holy Jesus, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே.
தந்தீரையா எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா இயேசு ராஜா என் பலனானீர் எதற்கும் பயமில்லையே ஹல்லேலூயா ஹல்லேலூயா எதற்கும் பயமில்லையே ஆராதனை உமக்கே 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 எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா இயேசு ராஜா என் பலனானீர் எதற்கும் பயமில்லையே இயேசு ராஜா என் பலனானீர் எதற்கும் பயமில்லையே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஹல்லேலூயா ஆராதனை உமக்கே ஆராதனை ஜீசஸ் உமக்கே ஆராதனை உமக்கே ஜீசஸ் ஆராதனை உமக்கே எந்தன் பலவீன நேரங்களில் நன்றி ஐயா உம் கிருபை தந்தீர் ஐயா எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீர் I feel led just to say to Pastor, I understand I am a pastor. And sometimes in the weak moments, we have to look strong to all of the people. But the Holy Spirit, I feel, is telling me to encourage you. In the weak season, I will be with you. In the weak season, I will not fail you. In the weak season, I will be your strength. For I am the Lord your God, and I will help you. You have trusted me all of your life. You have looked to me in your weakness, and because of that I have honored you. So rejoice in me, says the Lord, even in your weak moment, in the weak moment that you will face. Do not be afraid, for I am the Lord your God. I am your helper, and I will strengthen you. I will strengthen you. I will make you strong, says the Lord. For my grace is sufficient for you in your hour of need. So do not be afraid what you will face, but trust me with all of your heart, for I am your strength, and I am your helper, says the Lord your God. Hallelujah. In the பலவீன நேரங்களில் கிருபை தந்தீர் ஐயா in the பலவீன நேரங்களில் கிருபை தந்தீர் ஐயா. Hallelujah. Now to all of you, the Lord God says,
if you will trust me with all of your heart, உங்கள் முழு இதயத்தோடும் என்னிடத்தில் நீங்கள் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருப்பீர்களே ஆனால், if you will honor me with your life, உங்களுடைய வாழ்க்கை மூலமாக நீங்கள் என்னை கனப்படுத்துவீர்களே if ஆனால், you will obey me, says the Lord, எனக்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்களே ஆனால், then I will help you நான் உங்களுக்கு உதவி and செய்வேன், I will strengthen you. நான் உங்களை For பலப்படுத்துவேன். I am the Lord your God, நானே உங்களுடைய தேவனாய் and இருக்கிறேன். I am holy in your midst. நான் உங்கள் மத்தியில் பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறேன். If you will regard and treat me as holy, நீங்கள் என்னை பரிசுத்தராக நீங்கள் நடத்துவீர்களே ஆனால், then I will surely bless you. நான் உங்களை நிச்சயமாகவே நான் And in ஆசீர்வதிப்பேன். your weakness, உங்கள் பலவீனங்களிலே, in your weakness, உங்கள் பலவீனங்களிலே I will raise you up. நான் உங்களை உயர்த்துவேன். For you can trust me. நீங்கள் என்னை நம்ப முடியும் என்று I ஆண்டவர் will சொல்கிறார். hold your hand நான் உங்களுடைய கரத்தை நான் பிடித்துக் கொள்வேன். and I will not fail you. நான் உங்களை ஒரு நாள் வெட்கப்பட்டு போக விட மாட்டேன். For I am not a respecter of persons, நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். but I am not a respecter of persons. I do not respect one above another, நான் ஒருவரை தாழ்த்தி ஒருவரை உயர்த்துகிறவர் அல்ல. but I honor those who fear me. எனக்கு பயப்படுகிறவர்களை நான் உயர்த்துகிறதே. I honor those who fear me. எனக்கு பயப்படுகிறவர்களை நான் நோக்கி For பார்த்து those who உயர்த்துகிறேன். trust me, நீங்கள் என்னை நம்புவீர்களே ஆனால், I will help you. நான் உங்களுக்கு உதவி செய்வேன். 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 Suzima, do not be afraid. Suzima, do not be afraid. சுசிமா, நீங்கள் பயப்பட வேண்டாம். For the Lord is your helper. ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். He is your strength. நான் உங்களுக்கு உதவி He செய்கிறேன் will என்று சொல்லுகிறார். take you by the hand. நான் உங்கள் கரத்தை பிடித்து தூக்கி He will விடுவேன். lift you up. ஆண்டவர் உங்களை For உயர்த்துவார். I am the Lord your God. நான் தான் உங்களுடைய தேவன். I am your helper. நான் தான் உங்களுக்கு உதவி செய்கிற உதவியாளர். Do not be afraid of the things that will come to you. உங்களை சுற்றி இருக்கிற காரியங்களை குறித்து நீங்கள் பயப்பட For வேண்டாம். I will lift you up, says the நான் Lord. உங்களை உயர்த்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Thank you, Holy Spirit. நன்றி ஆண்டவரே. Donald, I am your strength. I will help you. டொனால்ட், நான் உங்களுக்கு உதவி செய்வேன். I will strengthen you. நான் உங்களை பலப்படுத்துவேன். I do not fail. நான் ஒரு நாளும் தோல்வி அடைகிறவர் அல்ல. When other men fail you, I will not fail you. உங்களை மனுஷர்கள் தோல்வி அடைய பண்ணலாம், ஏமாற்றலாம், ஆனால் நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன். Do not be afraid. நீங்கள் எதை குறித்து பயப்பட வேண்டாம். Stand strong. நீங்கள் பலமாய் எழும்பி நில்லுங்கள். Stand strong. பலமாய் எழும்பி நில்லுங்கள். Stand strong in the power of the Lord. ஆண்டவருடைய பலத்திலே நீங்கள் பலமாய் எழும்பி நில்லுங்கள். Your strength will fail you, சில வேளையில் உங்களுடைய பலம் உங்களை but பலவீனப்படுத்தலாம். my strength will never fail you, says the Lord. ஆனால் என்னுடைய பலம் ஒரு நாளும் உங்களை பலவீனப்படுத்தாது. So rest in me. ஆகையினால என்னிலே இளைப்பாருங்கள். Thank you, Jesus. Miriam, மேரியா, Jesus is speaking to you. இயேசுவானவர் உங்களோடு பேசுகிறார். Many tears have filled your eyes, உங்களுடைய கண்களிலே அநேக கண்ணீர் வருகிறது தோல்விகளை நிமித்தமாக. but the Lord God says to you, ஆனால் ஆண்டவர் உங்களை தெரிந்து I கொண்டார். have seen your tears. உங்களுடைய கண்ணீரை அவர் கண்டிருக்கிறார். I have seen every tear, ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை and I கண்டிருக்கிறார். have heard your cry. உங்களுடைய அழுகையின் குரலை நான் கேட்டிருக்கிறேன் என்று I சொல்லுகிறார். will not fail you, says the Lord. நான் உன்னை புறம்பே தள்ள மாட்டேன், உன்னை வெறுக்க மாட்டேன். I have been your strength. நான் தான் உனக்கு பலமாக இருந்திருக்கிறேன். I have been your strength, நான் தான் உனக்கு பலமாக and I இருந்திருக்கிறேன். will continue to strengthen நான் you. தொடர்ந்து உனக்கு பலமாகவே நான் இருப்பேன் என்று சொல்லுகிறார். So do not be afraid, ஆகையால் நீ பயப்படாதே, but trust me. நீ என்னை நம்பு. இந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. Hallelujah. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயம்
Jesus. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Lord. Anthony, the Lord speaks to you. ஆண்டனி ஆண்டவரோடு பேசுகிறார். Fear me, says the Lord. ஆண்டவர் சொல்றார், நீ எனக்கு பயப்படு என்று ஆண்டவர் Do சொல்றார். not fear man. மனுஷர்களுக்கு பயப்பட வேண்டாம். Man will mislead you. மனிதர்கள் உன்னை தவறான வழிகளில் நடத்துவார்கள். But fear me, says the Lord. ஆனா ஆண்டவர் சொல்கிறார், நீ எனக்கு பயப்படு And கனப்படு. I will bless you. அப்பொழுது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். Walk in my ways. என்னுடைய வழிகளிலே நட. Be faithful to walk in my ways. என்னுடைய வழிகளில் நடப்பதற்கு நீ ஜாக்கிரதையாய் உண்மையாய் And இரு. I will bless you. அப்பொழுது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். But if you stray in your own way, நீ உன்னுடைய வழிகளிலே போகலாம் என்று நீ if you போனாயானால், follow after men because you are afraid of them, மனுஷர்களுக்கு பயந்து மனுஷருடைய வழிகளில் நீ போக நீ நினைத்து போனால், you will leave my blessings behind. என்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நீ விட்டு விட்டு போய் விடுவாய். I do not withdraw my blessings, நான் என்னுடைய ஆசீர்வாதங்களை உன்னை விட்டு எடுக்க மாட்டேன். but instead you walk away from my blessing. ஆனால் என்னுடைய ஆசீர்வாதங்களை விட்டு விட்டு நீ போய் விடுவாய். When you walk in another way, you walk away from my blessing. நீ வேற வழிகளிலே வேற ஆசீர்வாதங்களை தேடி போய் விடுவாய். But if you will walk in my path, ஆனால் என்னுடைய வழிகளில் நடப்பாயானால், if you will follow me, என்னை நீ பின்பற்றுவாயானால், I will bless you, says the Lord. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை So ஆசீர்வதிப்பேன். from this day forth, ஆகையினால இன்றைய நாள் முதற்கொண்டு walk with me, என்னோடு நடந்து கொள். and I will bless you, says the Lord. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. ஆராதனை உமக்கே ஜீசஸ். ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரே. Thank you, Jesus. And then பலவீன நேரங்களில் Jesus, I love you, Jesus. கிருபை தந்தீரே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. Hallelujah. இயேசு ராஜா என் பலனானி. Jesus. எதற்கும் பயமில்லையே. Yes, 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 yes. ஆராதனை Raja, you have felt like your parents have failed you at times. ராஜா, நீங்கள்
உங்களுடைய பெற்றார்கள் உங்களை கைவிட்டு விட்டார்கள் என்கிற உணர்வு சில நேரங்களில் உங்களுக்கு வருகிறது. You have felt like my parents have forsaken me. என்னுடைய பெற்றார்கள் கூட என்னை கைவிட்டு விட்டார்களே அப்படி நினைக்கிறேன். My parents have not shown love to me like they should. அவர்கள் எனக்கு காட்ட வேண்டிய விதத்திலே அவர்கள் எனக்கு அன்பை காட்டவில்லை என்று நினைக்கிறீர்கள். But the loving Heavenly Father ஆனால் ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிற தேவன் speaks to you now. இப்பொழுது உங்களோடு கூட பேசுகிறார். And He says to you, அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், if you will trust my son Jesus, இயேசுவை நீங்கள் நம்புவீர்களே ஆனால் I will be a father to you. நான் உனக்கு பிதாவாய் தகப்பனாய் இருப்பேன். And I will not fail you. நான் ஒரு நாளும் உன்னை தோல்வியடைவோ வெட்கப்பட்டு போக மாட்டேன். நான் உன்னோடு நடப்பேன். I will support you. நான் உனக்கு உதவி செய்வேன். I will strengthen you. நான் உன்னை பலப்படுத்துவேன். For I am the Lord your God. நானே உன்னுடைய தேவன். And I do not fail. நான் உன்னை ஏமாற்றுகிறவரோ கைவிடுகிறவரோ அல்ல. Praise God. Now all over this room, raise your hand. இந்த இடத்தில் இருக்கிற எல்லாரும் அப்படியே கரங்களை Just உயர்த்துங்க. raise your hands. எங்கிருந்தாலும் உங்களுடைய கரங்களை உயர்த்தி And just give God praise. இயேசுவுக்கு மாத்திரம் Thank Him that He is your strength. உங்களுடைய உள்ளத்திலிருந்து நன்றி என்று சொல்லுங்க. அவருக்கு He is your உங்களை strength. பலப்படுத்துகிறார். He is your strength. Just say, அவர்தான் உங்கள் Jesus. பலம். அவர்தான் உங்கள் பலம். Just tell Him, Jesus, you are my strength. சொல்லுங்க, இயேசுவே நீங்க தான் எனக்கு பலமா இருக்கிறீங்க. Jesus, you are my strength. இயேசுவே நீங்க மாத்திரம் தான் எனக்கு பலனா இருக்கிறீங்க. Hallelujah. Hallelujah. You are my strength. சொல்லுங்க அவரை பார்த்து, இயேசுவே நீ தான் என் பலன். You are my strength. நீங்க தான் என்னுடைய பலம். I find my help in you. ஆண்டவரே உம்மிலேயே நான் உதவியை நான் நாடுகிறேன். Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Holy Spirit, for your presence நன்றியே today. பரிசுத்த ஆவியானவர். Thank you, Holy Spirit, for speaking to us. எங்களோடு நீர் பேசுகிறதற்காக உமக்கு நன்றி. Thank you for encouraging your people. எங்களை ஆண்டவரே நீங்க உற்சாகப்படுத்துறதுக்காக நன்றி. Thank you, Lord. நன்றி இயேசுவே. Nobody like Jesus. இயேசுவை போல வேறு யாரும் இல்லை. Nobody like Jesus. இயேசுவை போல வேறு யாரும் இல்லை. Nobody like Jesus. அவரை போல இந்த உலகில் வேறு யாரும் இல்லை. Hallelujah. Nobody like Jesus. இயேசுவை போல யாரும் இல்லை. None is so holy as He. அவரை போல பரிசுத்தர் யாரும் இல்லை. No, none so loving as He. அவரை போல அன்புள்ளவர் யாரும் இல்லை. No one so kind as He. அவரை போல இரக்கமுள்ளவர் இந்த No உலகில் one யாரும் so இல்லை. gracious as He. அவரை போல தயவுள்ளவர் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. No one so powerful as He. அவரை போல வல்லமை உள்ளவர் இந்த He உலகில் is யாரும் a இல்லை. mighty God. வல்லமை உள்ள He தேவன். will help you. Hallelujah. Praise God. Lord, I give you all the praise, the glory, and the honor. அவர் ஒருவருக்கே கனம், துதி, மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். In Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே. Amen. ஆமென். Amen. ஆமென். Hallelujah. Hallelujah. Give God praise. Give God praise. Thank you, Jesus. Hallelujah. Looking at that microphone stand. That stand. Thank you. Praise God. And you may be seated. உட்காருங்கள். I want to take a moment to thank Pastor for inviting me. என்னை அழைத்த போவதற்காக நான் நன்றி செலுத்த விரும்புகிறேன். On the first night, அந்த முதலாவது நாளிலே he said so very kindly. You said so very kindly. You said, brother doesn't know me, but I know him very well. அவர் தயவாய் சொன்னார்கள், எனக்கு அவரை தெரியும், ஆனால் அவருக்கு என்னை தெரியாதென்று. And while I did not personally know him, எனக்கு அவரை தனிப்பட்ட விதமாக எனக்கு அவரை தெரியாது. I had two men of God that I love and respect very much. நான் கனப்படுத்துகிற இரண்டு தேவனுடைய ஊழியக்காரர்கள். They both recommended that I come here to this church that I be with Pastor. நான் இந்த நாளிலே இங்கே வர வேண்டும் என்று சொல்லி அவரை குறித்து மேன்மையாக பேசினவர்கள் ரெண்டு பேர் இருந்தார்கள். And mainly because of their recommendation I have come here these 3 days. அவர்கள் இரண்டு பேரும் சொன்னதினாலும் நான் கட்டாயமாக இங்கே வந்திருக்கிறேன். One of those men is like my own son.
ஒருவர் வந்து அதில் என்னுடைய மகனை போல இருக்கக்கூடியவர். That is Brother Robert Roy. Some of you must know Robert Roy. ஊழியத்தை செய்கிற ரோபர்ட் ரோயாக இருக்கிறார்கள். And the other is like an older brother to me. அவர் அடுத்தவர் வந்து எனக்கு ஒரு மூத்த அண்ணனை போல He இருக்கக்கூடியவர். is a great man of God. தேவனுடைய நல்ல ஊழியத்தை செய்கிற தேவனுடைய மனிதர். Brother Mohan C. Lazarus. அருமையான மோகன் சி லாசரஸ் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். Both of these men recommended pastor and this church. அவர்கள் ரெண்டு பேரும் இந்த சபையை குறித்தும் இந்த பாஸ்டரை குறித்தும் என்னோடு கூட பரிந்து பேசியிருந்தார்கள். So I am privileged to be here with you. ஆகையினாலே உங்கள் மத்தியிலே வருவதையிட்டு நான் சந்தோஷப்படுகிறேன். Praise God. Praise God. நன்றி ஆண்டவரே. Praise God. And if it's God's will, இது ஆண்டவருக்கு சித்தமாக இருந்தால் I'll come back again sometime. திரும்பமாக நான் உங்கள் மத்தியிலே வருவேன். Pastor said next year, பாஸ்டர் சொன்னார் அடுத்த வருஷத்திலே Papam, கர்த்தர் சித்தமானால் வருவேன். Amen. I will pray, and as God leads, நான் ஜெபம் பண்ணுகிறேன், கடவுள் வழிநடத்துவாரே ஆனால் கண்டிப்பாக வருவேன். you pray for us. நீங்களும் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ரெண்டு ஆமென் அவ்வளவுதானா? தயவு செய்து ஜெபங்க. Pray for me. எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். Pray for our church. எங்களுடைய சபைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God has blessed us. கடவுள் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். Even we have some Tamil people in our church. சில தமிழர்களும் எங்களுடைய சபையில் இருந்தாலும் And sometimes they bring me some nice food. சில நேரங்களில் அவர்கள் நல்ல ஆகாரத்தை எனக்கு கொண்டு தருவார்கள். Praise God. Praise God. You may or may not know, உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, but this is a special day in the Christian calendar. இன்றைய நாளிலே இந்த நாள் ஒரு விசேஷித்த ஒரு நாளாக இருக்கிறது. This is the day of Pentecost. அதாவது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட எல்லாவற்றால் அருளப்பட்ட பெந்தேகோஸ்தே நாளாக இருக்கிறது. And so today I want to bring to you a message. ஆகையினால இன்றைக்கு நான் உங்கள் மத்தியிலே நான் கொண்டு வருகிற செய்தி என்னவென்றால், And we will begin the message in Acts the 2nd chapter. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்திலே நடந்த சம்பவத்தை குறித்ததான காரியத்தை வைத்து உங்கள் மத்தியிலே நான் செய்தியை கொண்டு வர And I விரும்புகிறேன். will ask Pastor to read